அனைவருக்கும் வணக்கம். மெமரேட்டிவ்ஸ் வலையொலி ஒலி அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 10ஆம் வகுப்பு இயல் 2 தமிழ் உரைநடை உலகம் பார்க்க போறோம். கேட்கிறதா என் குரல் என்று தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பாடமானது காற்று நம்மள்ட்ட பேசுறது போல இந்த பாடத்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த நுழைவு பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உயிரின வாழ்க்கையினுடைய அடிப்படையே இயற்கை தான். நாம நம்பி இருக்கிறதும் நமக்குள்ள இருக்கிறதும் இயற்கை தான். மூச்சுக்கு காற்று வேணும், தாகத்துக்கு தண்ணி வேணும், உறைவதற்கு தூக்குவதற்கு நிலம் வேணும், ஒளி வேணும்னா கதிரவன் வேணும். இப்படி உயிரினுடைய வாழ்க்கையில காற்றுக்கு முதன்மையான இடம் இருக்குதானே, அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. இயற்கையினுடைய கூறுகளில் காற்றுடைய பங்கு கூடுதலாகவே இருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல மற்றவை இருந்தாலும் கூட இல்லாவிட்டாலும் கூட நாம் உயிர் வாழ்ந்து விடலாம். ஆனால் காற்று இல்லை என்றால் நம்மால் உயிர் வாழ முடியாது. எனவே காற்றினுடைய பங்கு கூடுதலாகத்தான் இருக்கிறது. காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது. காற்றானது நம்மை மெல்ல தொட்டு சென்று விட்டு சென்றால் அது தென்றல். அதே காற்று நம்மை தூக்கி விட்டு சென்றால் அதுதான் புயல். ஆக காற்றால் தென்றலாகவும் வீச முடியும், புயலாகவும் அடிக்க முடியும். இப்படிப்பட்ட காற்று எதற்கெல்லாம் பெருமைப்படுகிறது, எதுக்கெல்லாம் வருத்தப்படுகிறது என்று தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காற்று ஒரு உருவம் கொண்டு நம்மிடம் பேசுவது போன்று இருக்கிறது. அது எப்படி பேசுகிறது என்று பாருங்களேன். மனிதா, மனிதா, அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே எழு, வெளியே விடு. உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். என்னால் மழை பெய்கிறது, என்னால் பருவங்கள் மாற்றமடைகிறது, என்னால் இசை உருவாகிறது, என்னாலும் இலக்கியம் இருக்கிறது. இப்படி என்னை யார் என்று இன்னுமா தெரியவில்லை? நான் தான் காற்று என்று தொடங்குகிறது. தொல்காப்பியர் இந்த உலகம் எப்படியெல்லாம் உருவானது என்று சொல்லி ஐம்பூதங்களைத்தான் சொல்கின்றார். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கமாதலின் என்று தொல்காப்பியர் ஐம்பூதங்கள், பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்பூதங்களால் தான் இந்த உலகமானது உருவாகி இருக்கிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது இந்த ஐம்பூதங்களில் காற்றையும் இணைத்துதான் பேசியிருக்கின்றார். எனவே மிகவும் பெருமையோடு இந்த காற்றானது தொடங்குகிறது. எனக்கு மிகவும் பெருமை என்று சொல்லிக் கொள்கிறது காற்று. அடுத்ததாக எல்லா உயிர்களுக்கும் உயிராக நான் இருக்கிறேன் என்று ஒரு தலைப்புக்குள் என்ன செய்தி சொல்கிறது பார்க்கலாமா? உங்களுடைய இயக்கத்தையும் உலக உயிர்களுடைய இயக்கத்தையும் தீர்மானிப்பது என்னுடைய இயக்கம்தான் என்று சொல்கிறது. உண்மைதானே? காற்று இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த உயிரும் உயிர் வாழ முடியாது. அதனால்தான் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று சொல்கின்றார். அதைதான் யோகா என்று சொல்கிறோமே. நாம் அதிகமாக எவ்வளவுக்கு எவ்வளவு காற்றை உள்ளிழுத்து உள்வாங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்நாள் நீட்டிக்கும் என்று திருமந்திரத்தில் கூறியிருக்கின்றார். அதைத்தான் பிற்கால அவையாரும் தன்னுடைய வாயுதாரணை என்ற ஒரு அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஆயுள் என்று சொன்னால் வாழ்நாள், வாழ்நாள் பெருக வேண்டும் என்று சொன்னால் வாயு வழக்கத்தை அறிந்து நாம் அதன்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி. அடுத்ததாக பல பெயர்களில் நான் என்று ஒரு தலைப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு பெயர் இருக்கும், ஒரே ஒரு பெயர் இருக்கும் அல்லது செல்ல பெயர் இருக்கும், சில பேருக்கு 4 பெயர் கூட இருக்கும். ஆனால் இந்த பூ உலகில் இந்த காற்றுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு. காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என்று பல்வேறு பெயர்கள் இருக்கு. இது மட்டுமல்லாமல் இதனுடைய தன்மையை பொறுத்து இதற்கு ஏகப்பட்ட பெயர் இருக்குது. என்னென்ன பெயர் என்று பார்க்கலாம். பருவநிலை, சூழல், வீசக்கூடிய வேகம் இவற்றை பொறுத்து இதுக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேற்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளம் தென்றல், புழுதி காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேரி காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என்று பல்வேறு பெயர்கள் இந்த காற்றுக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த தலைப்புக்குள் அது பேசுகிறது. அடுத்ததாக 4 திசையிலும் நான். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று 4 திசைகள் உண்டு. இந்த 4 திசைகளிலும் வரக்கூடிய காற்றுக்கு அதனுடைய தன்மையை பொறுத்து அதுக்கு என்னெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயர் இருக்கிறதா? கிழக்கிலிருந்து வீசும் பொழுது இதற்கு பேர் கொண்டல் என்று பெயரிட்டு அழைக்கின்றார்கள்.
இந்த கொண்டல் குளிர்ச்சியாக வரும், இன்பத்தை தரும். மழை மேகத்தை கொண்டு வந்து சுமப்பதால் இதுக்கு மழைக்காற்று என்றும் பெயர் உண்டு. அடுத்ததாக மேற்கு நோக்கி வரக்கூடிய காற்று. மேற்கு என்பதற்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் குடக்கு என்ற பெயரும் உண்டு. இந்த மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கோடை காற்று என்றும் பெயர். வறண்ட பகுதியிலிருந்து வரும்பொழுது அதற்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அடுத்ததாக வடக்கு, அதாவது வாடை என்ற பெயர் வடக்குக்கு. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று என்றும் பெயர். பனிப்பகுதியிலிருந்து இந்த வாடை காற்று வந்தால் அதற்கு ஊதை காற்று என்றும் பெயர். அடுத்ததாக நான்காவது திசையான தெற்கு திசை. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று. இது நாம் அதிகமாக இதை உணர்ந்திருப்போம். இந்த தென்றல் காற்றுக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், இது மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என்று எல்லாவற்றையும் கடந்து வருகிறது. எல்லாவற்றையும் கடந்து வரும்போது அதோடைய வேகம் குறைந்து விடும். ஏனென்றால் தடையாக இத்தனை தடைகளையும் கடந்து அது வருவதால் அதற்கு வேகம் மிக குறைந்து மிதமாக நம் அனைவரையும் வருடி விட்டு செல்லும். எனவேதான் இதற்கு தென்றல் காற்று என்று பெயரும் உண்டு. இந்த காற்றை இலக்கியங்களில் சொல்லாமல் இருப்பார்களா என்ன? கண்டிப்பாக உறுதியாக சொல்வார்கள். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இதை சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றார், வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறுகின்றார். வண்டோடு சேர்த்து கொண்டு வருகிறாய் என்று சொல்கின்றார். எதை என்றால் காற்றை தான். இந்த தென்றல் காற்றை தான் தென்றலானது பூக்கள் இருக்கக்கூடிய மகரந்தத்தையும் சேர்த்து கொண்டு வரும், அதனுடைய மனத்தையும் சேர்த்து கொண்டு வரும். இந்த மனத்தை நுகர்ந்து கொண்டே கூட இந்த வண்டுகளும் சேர்ந்து வருகிறது என்று மிக அழகாக அந்த வரிகளில் குறிப்பிட்டிருப்பார். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று. அடுத்ததாக பணப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விட தூது என்ற இலக்கியத்தில் பெண் ஒருத்தி என்ன சொல்கின்றார் என்றால், நந்தமிழும் தன்பொருளை நன்னறியும் சேர் பொறுப்பின் செந்தமிழின் பின்னுமிட்ட தென்றலே என்று தூது செல்வதற்கு அன்போடு இந்த தென்றல் காற்றை அழைக்கின்றார். அடுத்ததாக திரைப்படத்தில் இதை விட்டு வைப்பார்களா என்ன? எல்லாவற்றையும் பேசிய இவர்கள் காற்றை என்ன அழகாக வர்ணித்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். நதியில் விளையாடி கோடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்று வருகிறது. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்து வந்த இளம் தென்றலை என்று இந்த தென்றல் காற்றை தான் சொல்கின்றார். தென்றல் காற்று தென்றல் காற்று சேதி ஒன்று கேட்டியா. தென்றலிடம் பேசாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தென்றல் காற்று இதம் தரக்கூடிய காற்றாகவும் இருக்கிறது. அடுத்த தலைப்புக்குள் செல்லலாம். முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். அந்த நாவாய் ஓட்டக்கூடிய ஓட்டியாக காற்று இருந்திருக்கிறது. ஏனென்றால் காற்று எவ்வளவு வேகமாக தள்ளுகிறதோ அது வேகமாக தள்ளும் பொழுது இந்த நாவாயும் சேர்ந்து செல்லும். எனவேதான் நாவாய் ஓட்டியாக இருக்கிறது. புறப்பொருள் பாடல் இது அப்படியாக சொல்கிறது. நனியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ என்று கரிகால் பெருவளத்தானை தான் இங்க சொல்கின்றார்கள். கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண்பால் புலவர் வெண்ணி குயத்தியார் வழி என்று சொல்வது காற்றைத்தான் சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக ஹிப்பாலஸ் என்ற ஒரு காற்றை பற்றி இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹிப்பாலஸ் என்ற ஒரு மாலுமி என்ன செய்கின்றார் என்று சொன்னால், கிபி முதல் நூற்றாண்டில் இந்த பருவ காற்றின் உதவினால் முஸ்லிம் துறைமுகத்துக்கு விரைவில் ஒரு பயணம் செய்து ஒரு கடல் வழியை கண்டுபிடிக்கின்றார். இவர் கண்டுபிடித்த இந்த கடல் வழி பயணமானது மிக விரைவாகவும் அதிகமாகவும் செல்வதற்கு ஏதுவாக இருந்தது இந்த காற்று தான், குறிப்பாக பருவ காற்று. எனவே இவர் கண்டுபிடித்த இந்த பருவ காற்றை வைத்து இவருடைய பெயரை ஹிப்பாலஸ் பருவ காற்று என்று இவருடைய பெயரை இட்டு அழைக்கின்றார். இப்படியாக இந்த வரலாற்றிலே முக்கியமாக பாருங்கள், இந்த காற்று எத்தனை உதவி செய்திருக்கிறது. இந்த உலகத்திற்கு காற்றின் மூலமாக நாம் விரைவில் பயணம் செய்யலாம் என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் வேண்டுமானாலும் கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இவர் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக தமிழர்கள் கண்டுபிடித்து கடல் வணிகம் செய்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதே. அடுத்ததாக மழை தேவி நான் என்ற பகுதி. மழையை பொழிவதற்கு காற்று மிக முக்கியமாக இருக்கிறது. ஒன்று தென்மேற்கு பருவ காற்று, இரண்டாவது வடகிழக்கு பருவ காற்று. இதனுடைய காலத்தை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்கிழக்கு பருவ காற்று. அடுத்ததாக வடகிழக்கு பருவ காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த பருவ காற்று வரும். இதுதான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயத்துக்கு முதன்மையான கருவியமாக இந்த காற்று தான் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நாட்டுக்கு தேவையான அத்துணை மழை பொழிவையும் இந்த இரண்டு காற்றுகள் மூலமாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தென்மேற்கு பருவ காற்று இந்தியாவுக்கு தேவையான 70 விழுக்காடு மழையளவை தென்மேற்கு பருவ காற்றாகவே கொடுக்கிறது என்று செய்தியானது இந்த தலைப்பில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக
தடம்பிடிப்பை நான் என்ற பகுதியில் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். இந்த வடகிழக்கு பருவ காலங்களில் என்னவாகிறது, தாழ்வு மண்டலமாக தவழ்ந்து புயலாய் மாறுகிறது. ஆக இந்த மெதுவாக வீசின இந்த காற்றானது வீறு கொண்டு ஆற்றலோடு பயணிக்க தொடங்கும் பொழுது இதை தடுக்க எவராலும் முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் புயலாக மாறி தடம் பதித்து விட்டு சென்று விடுகிறது. எத்தனையோ மரங்களை பெயர்த்து விட்டு செல்கிறது, வீடுகளை எல்லாம் தரைமட்டமாக்கி விட்டுதான் செல்கிறது. ஐயூர் முடவனார் என்ற புலவர் இந்த காற்றினுடைய ஆற்றலை என்ன சொல்கின்றார் என்றால், வழிமிகின் வழி இல்லை என்று சொல்கின்றார். இது போன்று மதுரை இளநாகனார் கடும் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று இந்த கடல் காற்றுடைய வேகத்தை பற்றி அதிகமாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த தலைப்புக்குள் செல்லலாம். ஆற்றலாக நான், இது என்னென்ன ஆற்றலை கொடுக்கிறது என்று பாருங்கள். நாம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு உயிர்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிறது, அதாவது வழியானது காற்றை கொடுக்கிறது. தாவரங்களை பொறுத்த மட்டும் ஒளிச்சேர்க்கைக்கு முதன்மையாக இந்த உணவு உற்பத்திக்கு காற்றுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. அது போன்று விதைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பரவுவதற்கும் காற்றினுடைய தேவை நமக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. இது போன்று மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கையின் மூலமாகத்தான் இனப்பெருக்கம் நடந்து இந்த தாவரங்கள் தொடர்ந்து நம்முடைய பூமிக்கு இருப்பதற்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது. இந்த உயிரினங்களுடைய சங்கிலியானது அறுபடாமல் காப்பதற்கும் இந்த காற்றானது உதவுகிறது. இவை மட்டுமல்ல, இங்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அலைபேசி, இந்த அலைபேசி இருக்கக்கூடிய டவர் சிக்னல் என்று சொல்லுவோமே, இந்த சமிக்கைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காற்றுதான் முதன்மையாக இருக்கிறது. ஏனென்றால் காற்றுதான் அலைகள் மூலமாக, காற்றின் மூலமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நமக்கு வந்து தொலைத்தொடர்பினுடைய மையமாக இருந்து காற்றானது செயல்பட்டுக் கொண்டுதான் வருகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழிக்கு மாற்றாக இப்பொழுது காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்று சொல்வதற்கு ஏற்றது போன்று இப்பொழுது நம்முடைய நாட்டில் குறிப்பாக ஆரல்வாய் மொழி, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துக்குரிய அந்த இடத்து பகுதியெல்லாம் காற்றினுடைய உதவியை வைத்துக் கொண்டு அங்கு மின்சாரம் தயாரிக்கின்றார்கள். எனவே புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலாக இந்த காற்றானது இருக்கிறது. இதை வேறொரு வடிவத்திலும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக நிலக்கரியை போட்டு நிரம்ப எடுத்து எரித்து அதன் மூலமாக மின்சாரத்தை எடுக்காமல் முடிந்த வரைக்கும் நாம் அந்த நிலக்கரியுடைய தேவை குறைப்பதற்கு இந்த காற்றானது முதன்மையான காரணமாக இருக்கிறது. உலக காற்றாலையுடைய மின் உற்பத்தியில் நம்முடைய இந்தியாவுக்கு 5வது இடம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதல் இடம் வகிக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறது இந்த காற்று. ஆனாலும் இந்த காற்றை உலக அளவிலேயே அதிகமாக மாசுபடுத்தக்கூடிய நாட்டில் நம்முடைய இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது என்று அறியும் பொழுது மிகவும் பெருந்துயர் கொள்கிறது இந்த காற்று. அடுத்ததாக, மனிதனால் மாசடையும் நான். இத்துணை நன்மைகள் செய்யக்கூடிய காற்றுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? முடிந்த வரைக்கும் காற்றை நாம் அசுத்தப்படுத்துகின்றோம். நிரம்ப வாகனங்களை இயக்குகின்றோம். 4 பேர் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த கார் என்று சொல்லக்கூடிய அந்த மகிழுந்தை பயன்படுத்தாமல் ஒவ்வொருவரும் வேறு வேறு நேரங்களில் இருசக்கர வாகனங்கள் எடுத்து இயக்கும் பொழுது எத்துணை மாசுபாடு இருக்கிறது என்பது நாம் தெரியாது. இப்படியெல்லாம் நாம் முடிந்த வரைக்கும் நாம் காற்றுக்கு நாம் தொல்லை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே காற்றானது இன்றளவு மாசுபட்டுக் கொண்டு வருவதற்கு முதன்மையான காரணம் மனிதனாகத்தான் இருக்கின்றார். நாம் உணவில்லாமல் 5 வாரம் கூட வாழ முடியும். நீர் இல்லாமல் 5 நாட்கள் கூட உயிர் வாழ முடியும். ஆனால் காற்றில்லாமல் நம்மால் 5 நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. ஒவ்வொரு வினாடியும் நாம் காற்றை மாசுபடுத்திக் கொண்டேதான் வருகின்றோம். குப்பைகளை கொளுத்துவது, நெகிழி பைகளை கொளுத்துவது என்று சொல்லி இந்த கொளுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயு மேலே சென்று காற்று மண்டலத்தை, வளிமண்டலத்தையே பாதிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெது உருளைகள் என்று சொல்லக்கூடிய டயர்களை எரிப்பது என்று போகி பண்டிகையின் பொழுது எல்லாவற்றையும் தேவையில்லாத பொருட்களை கொளுத்துகிறோம் என்ற பேரில் முழுவதுமாக இந்த உலகமே பாருங்கள் அதிகமாக மாசடைக்க வைக்கிறது இந்த எரிபொருள்கள் மூலமாக. எனவே இது போன்று நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இந்த காற்றானது மாசுபட்டுக் கொண்டு வருகிறது. இறுதியாக பட்டாசுகளை வெடித்துக் கொள்வது. அடுத்ததாக, மனிதனால் மாசடையும் நான் என்ற பகுதியில் எத்தனை துயரமான செய்திகளை பகிர்ந்து கொள்கிறது காற்று என்று பார்க்கலாம். நாம் உணவில்லாமல் 5 வாரம் கூட உயிர் வாழ முடியும். நீர் இல்லாமல் 5 நாட்கள் நம்மால் உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் நம்மால் 5 நிமிடங்கள், அதாவது நிமிடங்கள் கூட நம்மால் உயிர் வாழ முடியாது. இந்த உண்மையை நாம் உணர்ந்தும் கூட இந்த காற்றை நாம் நேசிப்பதில்லை என்று மிகவும் வருத்தப்படுகிறது இந்த காற்று. ஒவ்வொரு வினாடியும் நம்மால் அது மாசுபடுவதாக வருத்தப்படுகிறது. குப்பைகள், நெகிழி பைகள், மெது உருளைகள் என்றால் டயர், இந்த மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட என்றால் ஏசி,
ஏசி, ஃப்ரிட்ஜ் என்று சொல்லுவோமே, இது போன்ற பொருள்களை அதிகமாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் தனிநபர் மிகுதியாக ஊர்திகளை பயன்படுத்த செய்வது, ஊர்திகள் வெளியிடக்கூடிய புகை என்று எத்தனை செயல்பாடுகள் இருக்கோ அத்தனை செயல்பாடுகள் மூலமாகவும் நாம் காற்றை இன்றளவும் மாசுபடுத்திக் கொண்டு பாழாக்கிக் கொண்டுதான் வருகின்றோம். இதனால் கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இழைப்பு நோய், ஆஸ்துமா என்று சொல்வோமே, இப்படியாக பல நோய்கள் இந்த காற்று மாசுபாட்டால் தான் வருகிறது. இந்தியாவில் உயிரிழப்பை தரக்கூடிய காரணங்கள் கண்டுபிடித்ததில் காற்றினால் உயிரிழப்பு அதிகமாக ஏற்படுகிறது என்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கு காற்றுக்கு 5வது இடத்தையும் கொடுத்திருக்கின்றார்களாம். அடுத்ததாக இந்த காற்று மாசுபடுவதால் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவதாக யூனிசெஃப் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய சிறுவர் நிதியம் தெரிவித்திருக்கிறதாம். இறுதியாக என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். இந்த காற்றினுடைய மேலடுக்கு, அதாவது ஓசோன் படலம் என்று சொல்லுவோமே, இறுதியாக இருக்கக்கூடிய இந்த ஓசோன் படலத்தில் கதிரவனிடமிருந்து வெளிவரக்கூடிய இந்த புற ஊதா கதிர்களை பூமிக்கு அனுப்பாமல் தடுப்பதில் இந்த ஓசோன் படலமானது முதன்மையாக தன்னுடைய பங்கை செலுத்திக் கொண்டுதான் வருகிறது. இந்த ஓசோன் படலம் என்பது ஆக்சிஜன் மூலக்கூறுகள் அதிகமாக 3 மூலக்கூறுகள் கொண்ட ஒரு படலமாக செயல்பட்டு அது நமக்கு நன்மையை செய்து கொண்டுதான் வருகிறது. ஆனால் இந்த ஓசோன் படலமானது நாம் காற்றினை மாசுபடுத்துவதால் அங்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த துளைகள் என்று சொன்னால் அந்த இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் இழுத்து கொண்டால் அங்கு ஒரு இடைவெளி ஏற்படுவது போன்று நிரம்ப துளைகளை போட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த பூமியை ஒரு போர்வை போல சுற்றி பத்திரமாக சூரியனிடம் இருக்கக்கூடிய கதிர்ச்சூட்டை இந்த பூமிக்கு கொடுக்காமல் காத்து கொண்டு வருகிற மிகப்பெரிய பணியை இது செய்து கொண்டு வருகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதற்கே நாம் தீங்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்முடைய வசதிக்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால் குளோரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய நச்சு காற்றை வெளியிடக்கூடிய இயந்திரமான குளிர்பதன பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜ் என்று சொல்லுவோமே, இதை அதிகமாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதை நாமும் பயன்படுத்தி கொண்டுதான் வருகின்றோம். இந்த நச்சானது ஓசோன் படலத்தை ஓட்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு கொண்ட அனைத்து உயிர்களுமே துன்பம் அடைகிறது. இப்படிப்பட்ட இதற்கு மாற்றாக நாம் என்ன செய்யலாம் என்றால் ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய குளிர்பதனியை நாம் இப்பொழுது பயன்படுத்த தொடங்கினால் இந்த ஓசோன் படலத்தில் இருக்கக்கூடிய தீங்கினை நாம் தவிர்க்கலாம். ஆக நம்முடைய நடவடிக்கைகளால் என்ன ஆகிறது என்று சொன்னால் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற இந்த அமிலங்கள் காற்றிலோடு சேர்ந்து கலந்ததால் மழை பொழியும் பொழுது காற்றும் இந்த அமிலத்திற்குரிய ஆக்சிஜனும் சேர்ந்து அமில மழையாக பொழிகிறது. இந்த அமில மழையானது மனிதர்கள் மீது படுகிறது, கட்டங்கள் மீது படுகிறது, உயிரினங்கள் மீது படுகிறது, கடலில் பொழிகிறது. இப்படி எல்லா இடங்களிலுமே என்ன ஆகிறது? நச்சுத்தன்மையை பரப்ப செய்கிறது. எனவே இது மிகப்பெரிய அபாயத்தை இந்த பூமிக்கு விளைவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இறுதியாக மரம் தரும் வரம் நாம் என்ற தலைப்பில் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். ஒரு மணித்துளிக்கு நாம் எத்தனை முறை மூச்சு காற்றாய் வெளியிடுகிறோம் என்றால் 12 முதல் 18 முறை நாம் என்ன செய்கின்றோம்? கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகின்றோம். இந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான உயிர் வழியான இந்த ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மேம்பட்ட பணியை செய்து கொண்டிருக்கிறது இந்த காற்றானது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த காற்றுக்கே நாம் தீங்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே முடிந்த வரைக்கும் நாம் குப்பை மேலாண்மையை மேற்கொள்வோம். பொருள்களை எரிக்காமல் பார்த்துக் கொள்வோம். குறிப்பாக விறகுகளை எரிக்காமல் அதற்கு மாற்றாக நாம் வேறு பொருள்களை பயன்படுத்தி நாம் சமையல் வேலைகளை நாம் தொடர்ந்து செய்யலாம். குறிப்பாக இந்த கச்சா எண்ணெய், நிலக்கரி போன்ற இது போன்ற இந்த எரிபொருள்களை தவிர்த்து விட்டு அதே போன்று நாம் அதற்கு மாற்றான பொருள்கள் என்ன என்று சொல்லி அதை சிந்தித்து முடிந்ததற்கு மின் ஆற்றலால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை நாம் பயன்படுத்துவோம். மின் ஆற்றலால் உற்பத்தி செய்யக்கூடிய வாகனங்களை நாம் இயக்குவோம் என்று சொல்லி இறுதியாக என்ன சொல்கிறது என்றால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாள் என்று கொண்டாடி வருகின்றீர்கள். அன்று ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, ஒவ்வொரு நாளும் என்னை நீங்கள் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னை மாசுபடுத்தாமல் என்னை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் நீங்கள் அநேக வருடங்கள் நீங்களும் மகிழ்ச்சியோடு உயிர் வாழலாம் என்று சொல்லி இறுதியாக என்னுடைய ஆசையும் சொல்லி இந்த பாடமானது நிறைவேறுகிறது. மீண்டும் வேறொரு பாடத்தோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றியுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி.